ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஏரியாவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி மதியம் லஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சமையல் தான் நம்ம வீட்டில். என்னென்னு ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான சில பல பொருள்லாம் இல்லை, அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மற்றதெல்லாம் வீட்டில் இருந்தது. தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தயிர் பாக்கெட்டு, முக்கியமாக பிரியாணிக்கு அந்த அரிசி, அப்புறம் வந்து புதினா, மல்லித்தழை, இஞ்சி, பச்சை மிளகா சுத்தமாகவே இல்லை, அது மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சரி சொல்லிவிட்டு அதெல்லாம் நமக்கு பிரியாணி செய்கிறத விட இந்த வேலை சின்ன சின்ன வேலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலை கொத்தமல்லி கிள்றது, அதை க்ளீன் பண்ணி வைக்கிறது, பச்சை மிளகாய் எடுத்து எல்லாத்தையும் தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும். சாப்பாடு செய்கிறதுக்கு, பிரியாணி செய்கிறதுக்கெலாம் நமக்கு டைம் ஆகாது. மேலே அந்த சின்ன சின்ன வேலையை செய்கிறதுல தான் டைமே ஆகிடும் கொஞ்சம். அதுதான் எல்லா டைமையும் எடுத்துக்கும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம். பச்சை மிளகாய் வந்து காம்பு கிள்ளிட்டு வைங்க. காம்பு கிள்ளிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அழுகாது, பழுக்கவும் செய்யாது. அந்த மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே சைடில் கொஞ்சம் வேலையை செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு இது இருக்கட்டும்ன்ட்டு முட்டையை எடுத்து வச்சுக்கலாம் சொல்லிட்டு முட்டை ரெடி பண்ணுறேன். பாயில் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இதை எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி கேஸில் வச்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ஒன்றா சைட்லேயும் கொஞ்சம் வேலை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கேஸு சும்மா தானே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த புதினா, மல்லித்தழை இதை எல்லாமே நான் தனித்தனியாக கிள்ளி வச்சுக்கிட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது புதினா, மல்லித்தழை எல்லாம். இதில் வந்து புதினா வந்து எப்பயுமே கட் பண்ணி தான் நமக்கு தருவாங்க. இந்த ஐட்டம் புதினா வந்து எடுக்கிறப்பவே வேர் பாருங்கள், வேரோடு இருந்தது சூப்பராக. இது நட்டால் நல்லா துளுக்கும். இடம் இல்லை அந்த அளவுக்கு நடுறதுக்கு, அதனால் நான் அதை ஒன்றும் பண்ணலை. இல்லைனா இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நட்டு வைங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே வேரோடே பிடிங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெங்காயமும் எல்லாத்தையும் தோல் உரித்து எங்கே பார்த்தாலும் பறக்க விடாமல் இந்த மாதிரி ஒரே இடத்துல வச்சிட்டிங்கன்னா இடமும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். மறுபடியும் நம்ம க்ளீனிங் வேலைன்னு தனியாக செய்கிற மாதிரி இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நடுவில் வந்து இந்த வெங்காயம், மற்ற தக்காளி இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் சண்டே என்ன சமையல் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து சிக்கன் அதுக்குள்ளே கொஞ்சமாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக தயிர் போட்டு ஊற வச்சுட்டா கொஞ்சம் உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்றப்ப கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மேக்னேஷனுக்காக நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டே இந்த சிக்கனை வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நல்லா சிக்கனை நல்லா கழுவிட்டு அது கூட வந்து ஒரு கைப்பிடி வந்து புதினா சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து அரை லெமன் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த வாசனைலாம் அதில் போய் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் எப்படி சிக்கன் பிரியாணி செய்வீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு, தயிர் பாக்கெட்டில் பிச்சுட்டு ஊற்றினா அது எங்கே பார்த்தாலும் அடிச்சிருச்சு. கொஞ்சம் நமக்கு வேலை இருக்கிறப்ப தான் இன்னொரு வேலை கூட சேர்ந்து வரும். அந்த மாதிரி தான் தயிர் பிச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால அது ஜன்னல், அந்த அரிசி எல்லாத்துலேயும் கவர் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா எல்லா இடமும் படும்படியாக நான் வச்சுக்கிட்டேன். வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இதையும் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிங் போர்டெல்லாம் நல்லா மறுபடியும் கழுவிட்டு சரி வெங்காயம், தக்காளியெல்லாம் நம்ம அரிஞ்சிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அரிஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்கெலாம் அவ்வளோ டைம் எடுக்காது, டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மேல் வேலை செஞ்சுட்டு இதெல்லாம் நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் ஆகும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பிரியாணி செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மற்ற ஜாமான் கட் பண்ணுற வேலை, புதினா, மல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிற வேலை தான் நமக்கு அதிகமாக இருக்கும். அது செய்யணுன்ற பட்சத்தில் அது ஒரு 1/2 ஹவர்லேயே நமக்கு வேலை முடிஞ்சுட்டு அப்படியே தம் போட்டுடலாம். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சியை கட் பண்ணிவிட்டு பூண்டு காலையில் நாங்கள் டீ குடிக்கிறப்பவே கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோமா அப்போவே இதை வந்து டீ போடுறப்பே இதை உரித்து வச்சாச்சு. இப்போ இஞ்சியும் கட் பண்ணி இந்த பூண்டு கூட போட்டு வச்சிட்டோம்னா நம்ம சைடில் வேலை செய்கிறப்ப வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதனால் இஞ்சி பூண்டு இருந்ததா இஞ்சி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒரு ஓரமாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வேலை முடிஞ்சிட்டதுக்கப்புறம் வெங்காயமும் தக்காளியும் கடகடன்னு கட் பண்ணிட்டோம்னா நம்ம பிரியாணி வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வெங்காயம் தான் கட் பண்ணிக்க போகிறேன்.
நீங்கள் சண்டே நீங்கள் மட்டும்தான் சமைப்பீங்களா? இல்லைனா உங்கள் கூட யாருனா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் எல்லா வேலையும் செஞ்சு செய்கிற மாதிரி இருக்கும். யாரும் எந்த ஹெல்ப்பும் நமக்கு பண்ண மாட்டாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி உருவுறதுலேருந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுலேருந்து அதுக்கு தோல் உரிக்கிறதுலேருந்து எல்லாமே நானே செஞ்சு சாப்பாடு எடுத்துன்னு போய் வச்சா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். தாளிக்கிறதுக்கான பொருளும் எடுத்து வச்சுட்டேன். அரிசி இன்னும் நான் ஊற வைக்கல. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் இதுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிலில் தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து நான் கறி வந்து 3/4 கிலோ கறி, அரிசி வந்து 1 கிலோ எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து சோம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் தேவையோ அது வாசனைக்கு பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கங்க. நான் வந்து பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, அந்த கடல் பாசி, அப்புறம் வந்து ஏலக்காய் இதெல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரணும், ப்ரௌன் கலரில். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த கேஸு கொஞ்சம் ஸ்லோவாக எரியுது, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஐட்டத்தை தக்காளி பழம் நீங்கள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு அப்புறம் டக்குன்னு வதங்கி வந்துடும். இது வதங்கிறதுக்கு லைட்டாக இது கூட வந்து நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் உங்களுக்கு. இதை அடி பிடிக்காமல் நல்லா கைவிடாமல் லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டு இருங்க. தக்காளி அடி பிடிக்க வாய்ப்பு கிடையாது. கிளறி விட்டுட்டு மற்ற வேலை இருந்தால் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டால் தான் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மட்டும் கொஞ்சம் கைவிடாமல் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டும் அரைச்சி எடுத்து வச்சுருந்தாலே அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ வந்து இது தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், பச்சை வாசனை போய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த டைமில் நீங்கள் அரிசி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டு இதையும் லைட்டாக வதக்குங்க. இதுக்கு தேவையான காரத்தூள்லாம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துங்க. நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதுவும் கீரி போடல, முழுசாக தான் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் நல்லா இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நீங்கள் அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து இதில் வந்து சிக்கன் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட நம்ம சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவங்கவுங்க ஒரு மெத்தடில் பிரியாணி செய்வாங்க. ஆனால் எப்படி செஞ்சாலும் பிரியாணி என்னமோ சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஏன்னா அந்த சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா சாஃப்டாகி வரும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மூடி விட்டுட்டு மற்ற வேலை இருந்தால் நம்ம அதுக்குள்ளே செஞ்சிடலாம். கறி உங்களுக்கு சாஃப்டாக அதில் இருக்கிற உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் இறங்கி வரும். இப்போ வந்து இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து தயிர் சேர்க்கலன்னு நம்ம இந்த டைமில் வந்து நீங்கள் தயிர் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு. நான் வந்து இதுக்கு வந்து 1 கப்பு தயிர் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் 1 கப்பு தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா இது கூட நல்லா கலந்து விட்டுக்குங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தயிர் சேர்த்து ரொம்ப நேரம் கலக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. நல்லா இது கூட நல்லா கோட்டாகி வர வரைக்கும் நல்லா கலந்துட்டு இந்த டைமில் வந்து நான் புதினா 1 கைப்பிடி சேர்த்துக்க போகிறேன். இதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து நான் வந்து இது வந்து டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு பக்கத்து பர்னரில் வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி எடுத்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வேலை முடிச்சிடும். பச்சை தண்ணி ஊற்றி அது கொதிக்க டைம் எடுக்கும். அதனால் பக்கத்துலேயே நீங்கள் டக்குன்னு வேலை முடியணும்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க.
அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு இப்போ தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே உப்பு எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் சிக்கனுக்கெல்லாம் தனித்தனியாக மசாலாவுக்கெல்லாம். அது போக இப்போ இந்த தண்ணி ஊற்றிருந்தோம் இல்லையா, அரிசிக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு வச்சோடனே ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கொதி வந்துடும். ஏன்னா நம்ம சுட தண்ணி தானே இது கூட ஊற்றணும், அதனால் உங்களுக்கு டக்குனே கொதி வந்துடும், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ வந்து இதுக்கு அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து நான் 4 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒன்று சேர உப்பு காரம் எல்லாம் பார்த்து உப்புலாம் கரெக்டாக இருக்கா சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு தண்ணி எல்லாம் இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். இப்போ இதில் இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தம்மு போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இன்னும் ஒரு கைப்பிடி புதினா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தம்மு போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே தான் எடுத்து வைக்க போகிறேன். இது நல்லா அந்த புதினா எல்லாம் ஒன்றா கலந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே தூக்கி வச்சுட்டு மேலே வந்து ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா இருக்கட்டும். கேஸ் ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். தம்மு எடுத்தாச்சு. நமக்கு வந்து சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொலன்னு அழகாக சாதம் வந்து வந்துடுச்சு நமக்கு. நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணி வந்து சுமலாக இருந்தது, சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கும் எல்லாம் தயாராகிட்டாங்க. எல்லாருக்கும் சாப்பாடும் போட்டாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.